வெறும் 72 செகண்ட் பூமிக்கு வந்த மர்மமான ரேடியோ சிக்னல். இது ஏதாவது வேற்று கிரகவாசியோட சிக்னலா, இல்லை வேறு ஏதோ கிரகத்திலிருந்து நம்ம பூமிக்கு வந்த சிக்னலா? இந்த மர்மமான விஷயத்தை பற்றி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஆயிரத்தி 1977 ஆகஸ்ட் 15 அமெரிக்காவில் இருக்கிற ஒஹையோ மாநிலத்தில் பிக் ஏர் ரேடியோ வழக்கம் போல் விண்வெளியிலிருந்து வரும் ரேடியோ சிக்னலை பதிவு செஞ்சு கொண்டு இருந்துச்சு. அந்த நாட்கள் எல்லாத்துக்கும் சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, சில வினாடிகள் வரப்போகிற ரேடியோ சிக்னல் உலகத்தையே மாற்ற போகுது அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டில் ஒரு வித்தியாசமான ரேடியோ சிக்னல் பதிவாச்சு. அந்த சிக்னல் சாதாரண ஒரு கோடு, அதுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இல்லை, கிளியராக இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த ரேடியோ சிக்னலாக இருந்துச்சு. சுமார் 72 செகண்ட்ஸ் அந்த ரேடியோ சிக்னல் பதிவாகிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சிக்னல் வர்றது ஸ்டாப் ஆச்சு. சில நாட்கள் கழித்து ஜெர்ரி ஆர் எமன் இவங்க அந்த ரேடியோ சிக்னலை பார்த்து ஒரு வித்தியாசமான குறியீடை நேமாக வச்சாங்க. இந்த வித்தியாசமான சிக்னல் சட்டிடேரியஸ் என்ற ஒரு நட்சத்திரத்திலிருந்து வந்ததாக எல்லாரும் கருதப்பட்டாங்க. ஆனால் திருப்பி அதே இடத்துல ஆய்வு செய்கிறப்போ எந்த சிக்னலும் கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த சிக்னலுக்கு என்ன அர்த்தம்? சிலர் இது ஒரு ஏலியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் இதை காமெட், அதாவது வால் நட்சத்திரம் என்று சொன்னாங்க. இது அறியப்படாத இயற்கை ரேடியோ சோர்ஸ் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்கிற சின்ன சின்ன ஒவ்வொரு தியரியும் யாருனாலையும் அவ்வளவா ஏற்றுக்க முடியல. பல ஆண்டுகளாக டெலஸ்கோப் மூலம் இதே மாதிரி சிக்னல் வேற எங்கேயாவது கிடைக்கதான்னு நிறையா டைம் தேடி பார்த்துருக்காங்க. பட் அவங்களுக்கு கிடைச்ச பதில் எங்கேயுமே இந்த மாதிரி சிக்னல் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லைன்றது தான். வெறும் 72 வினாடிகள், அப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட், ஒரு வாவ், இவ்வளவு தான். இது வேற ஒரு கிரகத்திலேருந்து வந்த சிக்னலா, இல்லை வேற எதுவும் ஏலியன் அனுப்பிச்சு விட்டதா, இல்லை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இயற்கையோட நிகழ்வா? இப்போ வரைக்கும் உறுதியான பதில் கிடைக்கவே இல்லை. மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இதே மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி, கிரைம் த்ரில்லர் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.